நான் வந்து மறக்குமா நெஞ்சம் திரைப்படத்தோட இயக்குனர் ராக்கோ யோகேந்திரன். இப்போ மறக்குமா நெஞ்சம் திரைப்படம் வந்து பிப்ரவரி 2லேருந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிற தியேட்டர்ஸ்லலாம் வரப்போகுது. ஸோ மறக்குமா நெஞ்சம் எது மாதிரியான ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நொஸ்டாலஜிக்கான ஸ்கூல் ரீயூனியன் படம். நிறைய நம்ம ஸ்கூல் ரீயூனியன் படம் பார்த்துருப்போம். அந்த நம்ம பார்த்த நிறைய ஸ்கூல் ரீயூனியன் படங்கள்லேயே இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஸ்கூல் ரீயூனியன் படம். ஸோ இது வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் ரீயூனியன் அப்படின்னாக்கா, இல்லை காலேஜ் ரீயூனியன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க, இல்லை எல்லாம் ஒரு நாள் ரீயூனியன் சொல்லி அந்த இடத்துக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இப்படி தான் நம்ம ரீயூனியன் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு போய் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்புனால ஒரு பசங்க எல்லாம் இங்கேருந்து கிளம்பி, எல்லாம் வெளியூரில் இருக்கிற பசங்க எல்லாம் கிளம்பி போய் 3 மாதம் தங்கி கன்னியாகுமரியில் ஒரு ஸ்கூலில் தங்கி படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுன்ற ஒரு இக்கட்டான சூழல். அப்போ இவங்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் வருவாங்க. அப்போ அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்னென்னு தான் அந்த படம். ஓகே, எனக்கு வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் 96லாம் சொன்னீங்க, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஃபிலிம். இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி ஒரு நாள் போவாங்க. ஒருத்தர் அவர் லவ் பண்ண பொண்ணை வந்து அவர் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறாரு. இதுதான் 96 படத்தோட கதை. இப்போ நம்ம படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் டவுன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன டவுனில் 2 ஸ்கூல் இருக்குது. அந்த தொழில் போட்டி காரணமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், ஒரு கான்வென்ட் ஸ்கூல் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க 2008. என்னென்னா, அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருக்கு இல்லையா, யார் நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு தான் அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன்ஸ் நிறையா வரணும். இந்த கான்வென்ட் ஸ்கூல் கம்மியாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணாலும் அவங்க வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வந்து ஒரு கேஸ் போடுது. அந்த தீர்ப்பு 10 வருஷம் கழித்து வருது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த தீர்ப்பு வாங்கப்படுது. என்னன்னா, இந்த கான்வென்ட் ஸ்கூல் வந்து அவங்க வந்து அந்த பசங்களுக்கெல்லாம் காப்பி அடிக்க வச்சு தான் அந்த ஸ்கூலே வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நிரூபணமாக இருக்குது. ஸோ அதனால இவங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் கேன்சல் ஆகுது. இவங்க வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போய் ஒரு 3 மாதம் பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி ஒன்று எடுத்து அதுலேருந்து வந்துட்டு பாஸ் பண்ணால் தான் அந்த +2 மார்க் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து வாங்கின டிகிரிஸ் எல்லாம் செல்லுபடி ஆகும்னு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பாக இருக்கும். இதை நம்ம ஒரு கதை களமாக அமைச்சாலும் இந்த தீர்ப்பு, இதுக்குள்ளே இருக்கிற டென்ஷனை நம்ம ரொம்ப வந்து இந்த படத்தில் காட்டல. ஃபர்ஸ்ட்லேயும் கடைசியிலையும் மட்டும்தான் அது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கூல் ரீயூனியன் படம் எடுக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு காதலை மட்டும் மையப்படுத்தி போகிறது வேறு. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை 90ஸ்ல காதலிச்சிருக்கான், அவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமல் இருப்பான். திருப்பி வரும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமல், ஏன்னா அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள, அந்த பொண்ணு இவனும் சேர்ந்தாங்களான்றது ஒரு ட்ராக் இருக்கும். இப்போ இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு பல காதல் ட்ராக் இருக்கும், நட்பு ட்ராக் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து இந்த படத்தில் ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சியோ, தம் அடிக்கிற மாதிரி காட்சியோ, இல்லை ஒரு அப்ஜெக்டிஃபைங் விமன் போன்ற காட்சிகளோ, ஒரு உருவக்கேலி, இது எதுவுமே இருக்காது இந்த படத்தில். ஆனாலும் ஒரு 2.25 மணி நேரம் நீங்கள் நல்ல கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, நல்ல எமோஷனல் சீன்ஸ், செகண்ட் ஹாஃபில் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, நல்லா ரசிச்சுட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் ஒரு மூடில் போகுதுன்னு. இதே மூடில் தான் அந்த படம் இருக்கும். என் படத்தில் வந்துங்க, நான் வந்து உறுதியாக எடுக்கிறேன், என் படத்தில் எந்த ஒரு இந்த லூசு பொண்ணு கேரக்டர் மாதிரிலாம் எந்த பொண்ணும் கிடையாது. நான் வந்து அதெல்லாம் பர்பஸாகவே அந்த ஒரு கேரக்டர் எழுதும் போதே, நான் இந்த படத்தில் என் படமாக இருந்தாலுமே நான் ரொம்ப ரசித்தது அந்த கேரக்டர் ஆர்ட் தான். ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி என் கிளாஸில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு இப்படின்றது வந்து ஒரு 4-5 இடத்துல தான் ஆடியன்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான் எங்களோட. அதை சொல்லிட்டா என் படம் வெற்றி அப்படின்றது வந்து, ஏன்னா அது நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர், நம்ம இதே மாதிரி என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பையன் இருந்தான்னு சொல்லிட்டானாலே அவன் எக்ஸைட் ஆகிட்டு அதை போய் வெளில சொல்லுவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் பிக்கப் ஆகும். ஸோ இதில் நாங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க, காதல் வந்து காட்டுறாங்க, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது வந்து காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஒரு 14, 15, 16 வயசில் எல்லாருக்குள்ளேயும் இந்த பட்டாம்பூச்சி அடிக்கும். அது ஒரு ஹார்மோனல் விஷயம், அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். அது மேலே ஒரு கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் போட்டு நம்ம என்னதான் அதை பூசி முழுக பார்த்தாலும் எல்லாருக்குமே அது அந்த லைஃப்பில் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் மிரட்டுறது, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாக தான் படிக்க எல்லாத்தையும் பொண்ணை தைரியமாக அனுப்புகிறாங்க, அதுங்களை போய் அங்கே டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் இதே மாதிரி அந்த வைசி வர்சா ஸ்டோரிஸும் நடக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் தப்பு. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா போய் சொல்லலாம், இல்லை அந்த பொண்ணுக்கும் ஒரு உரிமை இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நீ இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா, வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸில், இது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் நம்ம என்ன காமிச்சாலும் இவங்கெல்லாம் 28 வயசில் திருப்பி போய் ஸ்கூல் ட்ரெஸ் போடுறாங்க. அதுதான் கதை. ஃப்ளாஷ்பேக்ன்றது ஒரு சின்ன 1/2 hour போர்ஷன் தான். மீதி 1.25 மணி நேரமும் இவங்க ப்ரெசென்ட்லேயும் போகும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த குறையாக வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் வந்து இவங்க வந்து தாடி வச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஏன் ப்ரெக்னென்ட் லேடி ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்காங்க, இது எதுவுமே படம் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, தண்ணி தம் அடிக்கிறதுன்றது வந்துட்டு
நான்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் நிறையா சுற்றிருக்கேன். இவன் தண்ணி தம்மெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைனாலுமே வந்து ஒரு ஒரு லவ் எப்படி பண்ணுன்றதே சினிமா தான் நம்மளை வந்து அந்த ஏஜில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த படத்தை பார்த்துட்டும் குழந்தைங்க, யூத், டீனேஜர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, சூப்பர், நல்ல ஃபீல் குட், எனக்கு திருப்பி ஸ்கூலுக்கு போகணுன்ற ஆசை, இல்லை என் ஸ்கூல் லைஃப் எவ்வளோ, இந்த மாதிரி தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணுமே ஒழிய, ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டா, இல்லை அந்த பொண்ணு அந்த காதல் பிரியுது, நம்ம உருகி காதல் சொன்னால் அழுவோம், தனிமையில் இருப்போம், அது ஓகே. அதை தாண்டி தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணை அசிங்கமாக திட்டுறது, எப்படி ஒரு பையனுக்கு பொண்ணுகிட்ட காதலை சொல்ல உரிமை இருக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை தேர்ந்தெடுக்கணுமா வேணாமன்ற உரிமை இருக்கு இல்லையா? அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சினிமா காட்ட தவறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான அது ஒரு படமாக இருக்கும். படத்தில் 7-8 லவ் ஜோடிஸ் இருக்காங்க. நீங்கள் படத்தை இந்த விமர்சனத்தோடவே போய் படத்தை பார்த்தா கூட வந்து இவரை வந்து நார்மலாக காட்டலை அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுனால ஒரு ப்ரீச்சியான படமானா அதுவும் கிடையாது. நாங்கள் எதுவுமே ப்ரீச் பண்ண விரும்பலை. ஸோ நாங்கள் வடிவமைத்த கேரக்டர்ஸே அப்படி வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். ஸோ அது வந்து நான் தான் சொல்கிறேன், இந்த படம் பார்க்க போகும்போது எந்த விரசம் இருக்காது, எந்த ஆபாசம் இருக்காது, எந்த வல்கரான டைலாக் இருக்காது, டபுள் மீனிங், அப்புறம் வந்து இந்த ஏ ஜோக்ஸ், இது எதுவுமே இருக்காது. ஆனாலும் தீனா இருக்கார், பிராங்க்ஸ்டர் ராகுல் இருக்கார், ரக்ஷனன் இருக்கார், இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதுவரை பார்த்த நாங்கள் சில பேர் போட்டு காமிச்சவங்க ரொம்ப ரசித்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது இந்த மாதிரியான அப்சீன் சீன்ஸ் இல்லாமலே படம் ஹிட் ஆகுன்றதை நம்புகிறோம். இது ஓவராலாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. தமிழில் வந்துட்டு ஒரு குறைச்ச இதாக தான் நிறைய பேர் பார்த்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மலையாளம் ஃபிலிம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு குவாலிட்டி, அதை நான் வந்து ஒரு தப்பாக எடுத்துக்கல. எல்லாமே கேட்பாங்க வந்து மலையாள ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு படம் பார்த்தவங்க சொன்னால் மலையாளத்தில் வர படம் மாதிரி இருக்குன்றது வந்து நான் எனக்கு கிரெடிட்டாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒத்துக்கணும் ஒரு உண்மையை, நம்மளோட அவங்க ஹை குவாலிட்டி ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே ஒரு ஸ்கூல் படம் பண்ணுறோன்னா ஒரு 10 கவுண்டர் டைலாக் வச்சே படத்தை மேனேஜ் பண்ணணும் இப்படிலாம் நினைப்போம். அவங்க உண்மையாகவே கதை வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்லோ பேஸில் நகர்ந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போய் உலா வரத்துக்கான டைம் கொடுக்கும் அந்த படம். ஸோ இதெல்லாம் தான் மலையாள சினிமா வந்து நம்மள்டேருந்து இல்லை இந்தியாவில் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் சினிமாலேருந்து ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிற விஷயம். அப்படி எங்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது வந்து சிலர்லாம் வந்து அதை ஏதோ ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே சொல்கிறாங்க. எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் இங்கேயே சொல்ல முடியாது இல்லையா? படத்தை பாருங்கள், இந்த தாட்டோடய போய் பாருங்கள். இவன் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்க போகிறானுங்க, இல்லை இது வந்து எப்படி நம்மளை இன்ஸ்பயர் பண்ண போகுதுன்ற தாட்டோடய போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படத்தோட பாட்டு ஏற்கனவே நல்லா போயிட்டுருக்கு. வந்து இன்னும் நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி எங்களால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா ஒரு குறைந்த முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் பாட்டை கேட்ட எல்லாருமே சூப்பர்னு சொல்லிடுறாங்க. தாமரை அக்கா 4 பாட்டு எழுதுனாங்க. அக்கா ஏன் தம்பி தமிழ்நாட்டில் இல்லாத இசையமைப்பாளராக நீங்கள் போய் மலையாளத்துலேருந்து கொண்டு வரீங்கன்னு என் நண்பர் தான் ஒருத்தர் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவருக்கு உடல்நிலை காரணமாக வந்து நம்ம வந்து அவரால் பண்ண முடியல. அப்போ வந்து ஆனந்தம்னு ஒரு மலையாள படம், அதுக்கு சச்சின் வாரியர் இசையமைச்சிருந்தார். நான் பார்த்த ரொம்ப இயல்பான படம். ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐவி போகிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஐவி போகும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ரொம்ப இயல்பாக நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் பார்த்தாங்க. தமிழ்நாட்டிலுமே அந்த படம் கொண்டாடப்பட்ட ஒரு படம். அதுக்கு இசையமைச்சிருந்தாரு. அதில் ஒரு பாடல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து கேரளாவில் இருக்கிற என்னோட நண்பர்கள் பூர்ணிமா இந்திரஜித்னு ஒரு நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து யாராவது ஒருத்தர் நல்லா சொல்லுங்களேன், இந்த குவாலிட்டியில் எனக்கு மியூசிக் வர மாதிரி, யாராவது என்னால் ரொம்பவும் செலவு பண்ண முடியாது, இன்னும் என்ன மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா ஆனந்தம் படம் பார்த்தேன், எனக்கு இந்த மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பிரேமம் மியூசிக் பிடிச்சிருந்துச்சு, இந்த லெவலில் வேணும்னோடனே ஆனந்தம் சச்சின் வாரியர் தானே, அவரே கூப்பிடலாமேன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு சிங்கிங்கில் பிஸியாக இருக்காரு, நிறைய ஹிட் சாங்ஸ் சிங் பண்ணிகிட்ருக்காரு, மலையாளத்தில் படம் ஹிட் கொடுத்துருக்காரு, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும், வேணாம் அப்படின்னா. இல்லை கேட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டோம். எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆஃபர் பண்ண பட்ஜெட்டை விட ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு, ஒர்க்கிங்கும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவர் வந்து என்னென்னா கதை பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஒரு மலையாளியை வந்து, ஏன்னா நம்ம வந்து அந்த படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுறோம், இவங்க அந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு, நம்மளால் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட முடியுமானா. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு 4 hours போச்சு. கன்வின்ஸ் அண்ட் he said அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் பார்த்த எல்லாமே மியூசிக்கையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சாங்ஸ் வந்து ஏற்கனவே வானிலைன்னு ஒரு சாங் வந்து நல்லா ஹிட் ஆகிருக்கு, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் தெரியும். கேர்ள்ஸ் மத்தியில் அந்த பாட்டு ரொம்ப எடுத்திருக்கு. ஸ்வேதா மோகன் பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சாரலாகின்ற முறைன்னு, அதுவும் ஹிட் ஆகிருக்கு. எல்லா பாட்டுமே எங்கள் படத்தில் வந்து கேட்குறவங்க படம் பார்க்கணும், பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குப்பான்றாங்க. தாமரை அக்கா 4 பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. படத்தை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி
தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா ரசிப்பீங்க அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ February 2ஆம் தேதியிலேருந்து தேட்டர்ஸில் வருது. நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ரொம்ப ஒரு கன்விக்ஷனோடு பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து ஒரு நல்ல படம் கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற மக்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணி படம் பண்ணியிருக்கோம். நீங்களும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு மச்சான் நீ இப்படி பண்ணி நீ இப்படி பண்ணியடி அப்படின்லாம் கேட்குற மாதிரி வந்து ஒரு உங்களோட பழைய நினைவுகளை ஒருத்தர ப்ரஷ்அப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டவுன் த மெமரி லைன் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக போய் February 2 தேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி.